அர்ஜுன மகாராஜர் நான் தான். அர்ஜுன மகாராஜனா முன்னாளுக்கு பின்னாளுக்கு முதுல மத்தியாக அம்மாவா இல்ல மாமு ராஜாக்கள் நெற்பறந்து பத்தழகு பதினோராவதை கொண்டு எல்லா விதியை காண்டிமன் நான் தான். எதனால அந்த அதை கேள்றா இன்று ஏன் இந்த வேலை விளக்கு என் இளைய மனைவி இருக்கிறாளே மின்னலொளி 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 என் இளைய மனைவி மின்னலொளியாக வந்த நேரம் அவள் அரவணைக்கு வேகவனம் சென்று சிவனை கோரி பூஜை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது நான் சென்ற போது சிவன் தான் வேண்டும் கணவர் வேண்டாம் என்று பூஜை செய்தால் நான் எட்டி கட்டி அணைத்தேன். ஆமா சிவன் பூஜை தான் பெருது என்று என்னை எட்டி வெளியே தள்ளிவிட்டால் வாயற்பாடு இடித்து வேகத்தை விண்ணப்பட செய்தது. மண்டை கிழிந்தது, உதவி கிழிந்தது. அதனால் ஒரு சத்திரனுக்கு பின்காயம் படலாம், யாருக்குமே முன்காயம் பட்டா ஏற்றுக்கொள்ளாது. எந்த ஆண்களுக்கு பின்னால் பண்ணலாம், ஆனா முன்னால் பண்ண நோக்கம் அர்த்தம். அதனால் அடியே மின்னலொளி விண்ணப்படாத ரேகத்தில் விண்ணப்பட செய்தாயே இனியன் சூரிய உருவத்தோடு உன் அரண்மனைக்கு வரமாட்டேன். எங்க மாமா கண்ணன் மீது சத்தியம் செய்துட்டு வந்தேன். சன்னாசியா திரிஞ்சு கொண்டிருந்தேன். எங்க மாமா வந்தார். அர்ஜுனா எதனால் இப்படி சோகமா செல்கிறார் என்று கேட்டார். நடந்ததை சொன்னேன். ஏய் உன் மனைவியோடு சேர வேண்டுமானால் ஒரு குரத்தியா உருவமாறி ஒரு பொம்பளை குரத்தியா உருவமாறி போயிட்டு உன் மனைவாரிடம் குறியை சொன்னார். அதனால் உன் மனைவிக்கு உனக்கு தொடர்பு ஏற்படும், இல்லற வாழ்க்கையை தொடங்கலாம் என்று சொன்னார். நான் வந்தது யாரு? அர்ஜுன மகாராஜ் விஜயாம்பாள் குரத்தி. இன்னும் குரத்தி சொல்றது அப்படி இப்ப விஜயாம்பாள் குரத்தியா வந்திருக்கிறேன். நான் குரத்தியா வந்தது உனக்கு மட்டும் தான் தெரியும், என் மனைவிக்கு தெரியாது. அப்படி இருந்தா ஒரு குறி உரைக்கிற குரத்தி தேடி வந்திருக்கிறேன் சொல்லிட்டான். தாண்டானது வயசான அங்கே நிற்குது மெண்டல் இங்கே கட் பண்ணணும். அது செய்ய செல மாட்டேங்குது. ஆட்டா ஏறிச்சு போடுது மாதிரி.
கூறின்னு சொல்றீங்க கூறி கீரின்னுட்டு போடு சாத்து